ஆல்ரைட் நண்பா. ஸோ இந்த வருஷத்தோட முதல் ரா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நடக்குது. அண்ட் இன்றைக்கி ரா வந்து சும்மா ரா கிடையாது, ரா டே 1 ஸ்பெஷல் ரா. ஸோ இந்த ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செக்மெண்ட் வந்து பார்க்குறோம் நடுவில். லைக் வந்து கோடி ரோட்ஸ் வந்து ரிங்குள்ள வர்றாரு அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாகமுராவை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட் பார்க்குறோம். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து வெல்கம் பண்ணுறாரு, வெல்கம் டு மண்டே ரா டே 1. ஆனால் நான் வந்து ஒன்று சொல்லலான்னு இருக்கேன், அந்த சின்ஸ்கே நாகமுரா பற்றி நான் வந்து பேசலான்னு இருக்கேன். அவன் வந்து என் மைண்ட்லேயே வந்து ஸ்டக்காகி நிற்கிறான். எனக்கு வந்து என்னால் அடுத்தது எதுவுமே பண்ண முடியல, அடுத்தது வந்து மூவ் பண்ண முடியல. நான் ஒரு இடத்துல வந்து ஸ்டக்காகி நிற்க அவனால். ஏன்னா அவன் வந்து என்னை பற்றி பேசுகிறான், என்னை பற்றி பேசினா கூட பரவாயில்ல, என் ஃபேமிலி பற்றி பேசுகிறான். பட் அது கூட இப்போ வந்து மேட்ரு கிடையாது, ஏன்னா நம்மளோட பிஸ்னஸ் அப்படி. ஆனால் நான் வந்து எதில் மாட்டின்னு இருக்கேன்னா, அவனோட கதையை நான் வந்து முடிக்கணும், நான் என்னோடைய கதையை முடிக்கணும். அவனை முடித்தா தான் நான் வந்து அடுத்த முன்னாடி வந்து போக முடியும். ஸோ ஷுட் ஐ ஓவர் திஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தென் பார்த்தா அவர் வந்து சொல்கிறாரு, ஸோ சின்ஸ்கே நாகமுரா இங்கே வா, நான் வந்து உனக்கு ஒரு தரமான ஆஃபர் தரேன், நீ வந்து உன்னோட ஸ்டோரியை வந்து ஃபினிஷ் பண்ணி இன்றைக்கே நம்ம வந்து இதை பண்ணலாம். அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாகமுரா அவர் வந்து சான்ஸ் பண்ணுறாரு அண்ட் கூப்பிட்றாரு ரிங்குள்ளே. தென் பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாகமுரா நேரில் வரல, அவர் எப்பவுமே போல் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பேக்கேஜில் வந்து வராரு. அண்ட் அவர் வந்து என்னென்னமோ வந்து சைனீஸில் வந்து பேசுகிறாங்க. ஓவராலாக அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட கேரக்டரை நீ வந்து பில்ட் பண்ணியிருக்க, ஃபஸ்ட்டு விட இப்போ வந்து நல்லா இது பண்ணியிருக்க, பட் உன்னால் பார்க்க முடியல கோடி, நீ வந்து எப்போவுமே உன்னோட ஸ்டோரியை வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது. இது மட்டும் இல்லாமல் நான் வந்து உன்னோட ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணுறேன், நான் புத்தகத்தை நான் முடிக்கிறேன், ஐ க்ளோஸ் யுவர் புக் அந்த மாதிரி பார்த்தா சொல்லி சின்ஸ்கே நாகமுரா வந்து முடிக்கிறாரு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு வந்து வரல. ஸோ இந்த மேட்ச் இன்றைக்கி வந்து நடக்காது. டெஃபினெட்லி லுக் லைக் இந்த மேட்ச் வந்து நம்ம ராயல் ரம்பில் தான் பார்ப்போம் போல். இன்னும் 27 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை எத்தனை பேர் வந்து இந்த ஸ்டோரியில் எனக்காக ஹைப்பாக இருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரா நந்துன்னு இருக்குது அண்ட் தரமான நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. எஸ் கேஸ் அந்த ஃபார்மர் சாம்பியன் யாராக இருப்பாங்க, ப்ளஸ் சில நியூஸில் வந்து தெரிய வந்திருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து அந்த நியூஸ் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த லிங்க்கில் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. கீழே நான் வந்து கொடுக்குற லிங்க்ஸ்லாம்